அவர் சொல்லுகிறார், நான் நீர்க்கால் ஓரத்திலே நட்டுவிட்டேன், அவர்கள் எனக்குள் நிலைத்திருக்கிறதினால அவர்கள் மிகுதியான காரியத்தில் அவங்களை நான் கொண்டு வருவேன். ஒரு கிறிஸ்தவன் இயேசுவோடு கூட இல்லாமல் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அவர் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. உண்மையா அவருக்குள் நிலைச்சிருந்த அவருடைய ஆசீர்வாதத்தை நீ காணாம அதை இழக்க முடியாது. அது உனக்குரியது. அது உனக்குள் வரும்போதுதான் இல்லாதவை இருக்கிறதாய் மாற்றுகிறது, முடியாததை முடிக்கிறது, ஆகாதது ஆகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளை, யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி உங்களை ஏற்படுத்தினேன். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்ட குடும்பம் ரட்சிப்பில் நிலைத்திருக்க வேண்டும், சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். சத்தியம் உங்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். சத்தியம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது என்றால் அந்த சத்தியம் பிறரையும் அந்த சத்தியத்திற்குள் ஈர்த்து கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு உலகம் தேடுகிற காரியமே சத்தியம்தான். உண்மை உள்ளவர்கள் யாரு? உண்மை எங்கே இருக்கிறது? உண்மை யார் என்ற இருக்கிறது? உண்மை யார் பேசுகிறா? உண்மை உள்ளரோடு பழக ஆசைப்படுகிறேன். இவர்களை நம்பலாமா? இவர்களை நம்ப முடியுமா? இந்த விஷயத்தில் இவர்களை நம்பலாமா என்ற கேள்வியோடு தான் மனிதன் இன்றைக்கு உண்மையை தேடுகிறான். அப்போது நீங்கள் சத்தியத்தை கேட்டிருக்கிறீர்கள், சத்தியத்திலே வாழ்கிறீர்கள். சத்தியத்திலே வாழ்கிற நீங்கள் பிறரை சத்தியத்துக்குள் வழி நடத்துவது ஒரு வெளிச்சத்தை காட்டுவதற்கு அறிகுறியாய் இருக்கிறார். பிறரை நீங்கள் சத்தியத்திற்குள் கொண்டு வருவது ஒரு சாரமுள்ள ஒரு உப்பாக இருக்கிறது. இவைகளெல்லாம் என்ன செய்கிறதா? உபயோகப்படுகிறது, புரோஜனப்படுகிறது. வெளிச்சம் ஒரு மனிதனுக்கு வழிகாட்டுகிறது. உப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுவையேற்றுகிறது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, அவர் சொன்னார், நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இன்றைக்கு இயேசுவை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் உங்களை தெரிந்து கொண்டார். எங்கேயோ ஏதோ ஒரு நிலைமையில உங்களை இயேசு சந்திப்பதற்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு இடம் ஆயத்தமானது. ஒரு நிலைமை உங்களுக்கு அப்படி அமைந்தது. அந்த நிலைமையில் அவரை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு அது ஒரு ஸ்லாக்கியமாய் மாறினது. நாம் யாரும் அவரை தேடி வரவே இல்லை. நம்மை அவரை தேடும்படியான ஒரு நிலைமை நமக்கு வாழ்க்கையில் வந்தது. தேவ பிள்ளைகளை ஆகியால் அவர் சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர்கள் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. சத்தியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இழந்ததை கொடுக்கிறது. சத்தியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நஷ்டப்பட்டதை திரும்ப லாபமாக்கி கொடுக்கிறது. சத்தியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இழந்த ஆரோக்கியத்தை திரும்ப எடுத்து கொடுக்கிறது. அப்போது சத்தியம் ஒரு மனுஷனை வாழ வைக்கிறது என்றால் பாவம் ஒரு மனிதனை கொல்லுகிறது. பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிலைமையை தாறுமாறாக்கி விடுகிறது. இருள் எப்படி ஒரு பாவத்துக்கு ஒரு இடமாய் இருக்கிறதோ, வெளிச்சம் காணாம போனதை கண்டுபிடிப்பதற்கு ஏதுவான இடமாய் மாறுகிறது. வெளிச்சம் இழந்ததை கண்டுபிடிக்கிறது, சத்தியம் இழந்ததை கண்டுபிடிக்கிறது. சத்தியத்தண்டை வரும்போதுதான் ஏன் இந்த நிலைமை, ஏன் நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன், ஏன் எனக்கு என் குடும்பத்துக்கு இது நடந்தது, நான் யாருக்கும் துரோகம் செய்யவில்லையே, எங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம், நாங்கள் ஏன் இன்றைக்கு இந்த நிலைமையில் ஆகியிருக்கிறோம்,
ஐயோ எங்கள் வாழ்க்கையில் விடுதலை வராதா, எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வராதா? நிச்சயமாய் வரும். எங்கே வந்தால் வரும்? சத்தியத்தை சொல்லுகிற இடத்தில் நீ வரும்போது சத்தியபரன் அங்கே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ என் நாமத்தினால் எதை கேட்கிறாயோ அதை நான் உனக்கு தருவேன். அப்பொழுது அந்த நாமத்துக்குரியவராகிய இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் சத்தியத்துக்கு உண்மையாய் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவனாய் இருக்கிறார். அப்போது சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றுகிறது. ஆகையால் தான் இன்றைக்கு வேத வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அல்ல, சத்தியத்துக்குரிய பாத்திரராகிய நானே, சத்தியத்துக்குரிய காரணராகிய நானே உங்கள் வாழ்க்கையில் கனி உள்ளவர்களாய் உங்களை மாற்றும்படி உங்களுக்குள் சத்தியத்தை நான் அனுப்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசுவோடு கூட நிலைத்திருக்க பண்ணுகிறது. சில நேரங்களிலே நம்முடைய சிந்தை எப்போவுமே கொஞ்சம் அப்படின்னு நம்ம சுயத்தில் கொஞ்சம் யோசிப்போம்ல. எப்போவுமே பின்னாடி ஒன்று இருக்கும், ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டோம். போகலாம், விடுதலை வாங்கிக்கலாம், ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம், கடவுள் கிட்டேருந்து ஏதாவது புண்ணியத்தை வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துடலாம், இதுலேருந்து காப்பாற்றப்பட்டுட்டா போதும். ஆனால் அதல்ல சத்தியம். நிலைத்து இருப்பது தான் சத்தியம். எங்கே எனக்கு மீட்பு வாழ்வு கிடைத்ததோ அங்கே என் வாழ்நாள் முழுவதும் நான் உண்மையாய் நிற்பேன் என்பதுதான் சத்தியத்துக்கு நிலைத்திருக்கிறவுடைய காரியம். ஹல்லேலூயா. சத்தியம் என்றைக்குமே மாறாது. ஆகையால் தான் வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போது சத்தியத்தை ஒரே நாளில் அறிந்து விட முடியாது. நாம் சத்தியத்தை அறிந்து கொண்டே இருக்கும்படியாக தான் சபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆராதனை இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன் ஐயா சத்தியத்தை ஒரே நாள் அறிந்து கொள்ள முடியாது? நீ வாரம் வாரம் வரும்போது ஒரு சத்தியத்தை உனக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருப்பார். ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். அதெல்லாம் உன்னை எழும்பி நிற்க பண்ணுவதற்கு ஏதுவானதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. இந்த சத்திய வேத வார்த்தை எதை சொல்லிற்றோ அதை நீ அப்படியே நம்பும்போது அந்த சத்தியம் வாழ்க்கையில நிச்சயமாய் உன்னை நிலை நிறுத்தும். ஹல்லேலூயா. ஆனால் இவ்வுலகத்திலே சத்தியம் இருக்கிறதை போலவே சத்துருவும் இருக்கிறான். சத்தியத்தை நம்ம எவ்வளவு வாஞ்சியோடு கேட்டு வளர்கிறோமோ அதே போலவே சத்துருவானவன் உன் சத்தியத்தெல்லாம் உனக்குள் எடுத்து நீ கனியற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி உன்னை பாவத்துக்குள்ளே இழுத்து கொண்டு போய் உன்னை மறுபடியும் எல்லாவற்றையும் இழந்தவனாய் போவதற்கு அந்த சத்துருவானவன் பல காரியங்களை உனக்கு அமைப்பது உண்டு. ஆனால் அதில் நீ விளங்கி கொள்ள வேண்டும், இது என் வாழ்க்கைக்கு நல்லது அல்ல. நான் கர்த்தரை தேடுவது மட்டும்தான் என் வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது. ஹல்லேலூயா. சபைக்கு வர்றது ரொம்ப நல்லது. பக்கத்தில் பார்த்து 2 பேரை பார்த்து சொல்லுங்க, சபைக்கு வருவது ரொம்ப நல்லது. ஆமென். சத்தியத்தை கேட்பதும் சத்தியத்தை கவனிப்பதும் ரொம்ப நல்லது. சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நம்மை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அது எல்லாருக்கும் உடனே புரியறதில்லை. ஆனால் அவர்கள் அதில் வளர வளர வளரதான் தேவ ஆவியானுடைய சத்தத்தை கேட்க பழகும்போது தான், ஆவியானவரோடு அப்படியே இணைந்து நிற்க பழகும்போது தான், அப்பா ஆண்டவரே நான் இந்த பாதையில் வந்தது இன்றைக்கு எவ்வளோ நான் சந்தோஷப்படுகிறேன். ஒருவேளை நான் அதிலே இருந்திருப்பேன் என்றால் இன்னைக்கு என் நிலைமை என்னன்னு எனக்கு தெரிந்திருக்காது. ஏனென்றால் நான் திரும்பி பார்க்கிறேன், என்னோடு இருந்தவருடைய நிலைமைகள் எல்லாம் படு மோசமாய் போயிருக்கிறது. நானோ இன்றைக்கு ஆரோக்கியமாய் சுகமாய் நன்றாய் சமாதானமாய் வாழ்கிறேன் என்றால் என் மேல் ஒரு வழக்கும் இல்லை, என் மேல் எந்த விதமான ஆபத்துக்குரிய காரியமும் இல்லை. நான் ஒரு பாதுகாப்பாய் உமக்குள் இருக்கிறேன். சத்தியம் நமக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கிறது, நிலைத்திருக்க கற்றுக் கொடுக்கிறது, இயேசுவோடு நிலைத்திருக்க கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் தான் இன்றைக்கு நாம் விளங்கி கொள்ள வேண்டும்,
நல்லதை நாம் அறிவதற்கு நம் செவிகளை நாம் திறக்க வேண்டும். சத்ருவானவன் அந்த சத்தியத்தை நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்துட்டா அவன் ஜெயிச்சிடுவான். அவனுடைய நோக்கமே அதுதான். அதுக்கு உனக்கு எதையாகிலும் உனக்குள்ள ஒரு நம்பிக்கையை, பக்தியை, அவிசுவாசத்தை, சந்தேகத்தை இப்படியெல்லாம் உனக்குள் முன்பதாய் திரை போல் கொண்டு வந்து இந்த ஆராதனைக்குள்ளாக நீ வரக்கூடாதபடி உன்னை தடுப்பதற்கு அவன் ஏதோ ஒரு திட்டம் இடுவான். நீ அதில் ஜெயிச்சியா தோத்துட்டியா என்பதை தான் நீ கவனிக்கணும். ஏதோ அந்த நாள் சுகமாக இருக்கும், ஆனால் பெரும் இழப்பை நீ இழந்து போய் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடக்கூடாது. யாரையுமே நம்ம திருப்திப்படுத்தக்கூடாது. நம்ம திருப்திப்படுத்த ஒரே ஒருவர் என்றால் இயேசுவை நாம் திருப்திப்படுத்துவோம் என்றால் இயேசு எல்லாவற்றிலும் நம்மளை திருப்தியாக வைப்பார். ஹல்லேலூயா. அப்போ சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 6 வரை உள்ள வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். துன்மார்க்கருடைய ஆலோசனை என்று ஒன்று உண்டு. ஒவ்வொரு நாளும் பழகுகிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலிஸாக இருக்கலாம், இல்லை வேலை இடமா இருக்கலாம், இல்லை விளையாடுகிற இடமா இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டு அருகாமை இருக்கலாம். சத்தியம் எப்பொழுதும் ஒரு மனுஷனை வெளிச்சத்தில் வைக்கிறார். ஆனால் துன்மார்க்கனுடைய தீபம் அணைந்து போகும், நீதிமானுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்படி என்றால் துன்மார்க்கன் அண்டை சத்தியம் இல்லை. அப்பொழுது சத்தியம் இல்லாதனுடைய ஆலோசனையை நீ கேட்கும்போது உன் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது நீ சிந்தித்து பாரு. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை எப்படி இருக்குமா? அது தீர்காயுசை நமக்கு கொடுக்கும், நித்தியத்தை நமக்கு காட்டும், நீடித்த நாட்களை, திருப்தியை காட்டும். ஹல்லேலூயா. மனைவி வாங்க ஜெபம் பண்ணலான்னு சொன்னால் முறுமுறுக்காமல் போய் 10 நிமிஷம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஏதோ மனைவி சாப்பாடு பண்ணிட்டா மட்டும் அதை மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு உடம்பை வளர்த்து பிரயோஜனம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கலாம் என்று சொன்னால் உடனே அந்த நேரத்துக்கு பயப்படு. அங்கே ஒரு சத்தியம் வெளிப்பட போகுது, அங்கே உன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் தோன்ற போகுது, அங்கே உன் வாழ்க்கை சாரம் ஏற்றப்பட போகிறது, அங்கே உன் வாழ்க்கையில் ஒரு கனி உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனையாக நீ பேசக்கூடாது. என்னால் முடியாது, நீ வேணா பண்ணிக்கோ, என்னால் ஜெபிக்க முடியாது, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். இல்லை, கனி கொடுக்க வேண்டும் என்றால், நீ பெற்று எடுக்க வேண்டும் என்றால், நீ ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்றால் சில ஒழுக்கத்துக்கு உன் உடலை நீ ஒப்புவிக்க வேண்டும். சில ஒழுங்குக்கு உன்னை நீ வணைந்து கொடுக்க வேண்டும். குயவன் கரத்தில் இருக்கிற களிமண் வணைந்து கொடுப்பதற்கு அது ஒப்பு கொடுக்காவிட்டால் அந்த பாண்டம் அவன் விருப்பம் போல் அது வணைய முடியாததினால் அது உடைந்து போகும். இன்றைக்கு உன் விருப்பத்தின்படி நீ வாழ வேண்டும் என்று நீ யோசிப்பதை விட்டு, ஒருவர் உன் மேல் வைத்திருக்கிற, உன் குடும்பத்தின் மேல் வைத்திருக்கிற திட்டத்தின்படி உங்கள் குடும்பம் மாறுவதற்கு, அவர் சிற்றத்துக்கு, அவருடைய சத்தியத்துக்கு உன் வாழ்க்கை நீ ஒப்பு கொடுக்கும்போது தான் குயவனாகிய இயேசு உங்களை அழகான ஒரு பாத்திரமாய் வணைவார். ஹல்லேலூயா. துன்மார்க்க ஆலோசனைகள் எப்போதும் எதிர்மாறாக செயல்படும். அது எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியம். இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ளே அந்த கர்த்தருடைய வேத சத்தியம், ஜெபங்கள், இவைகளெல்லாம் கொஞ்ச நாள் ஒன்றுமே இல்லாதது ஒன்றுமே நடக்காதது போல தான் இருக்கும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள், அங்கே செய்கிறதெல்லாம் கனி உண்டாக போகிறது. அவைகளெல்லாம் கனி வரப்போகிறது. நீ ஜெபித்தது எல்லாவற்றுக்கும் பதில் வரப்போகிறது. ஹல்லேலூயா.
தேவ பிள்ளைகளே, ஒரு விதையை நீ விதைத்து விட்டு தண்ணீரை ஊற்ற ஊற்ற ஒன்றுமே இல்லை என்று நீ சொல்ல முடியாது. ஒரு நாள் உன் கண்கள் பார்க்கும் ஒரு ஆசீர்வாதம் துளிர்த்து வந்திருப்பதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தான் உன் வீட்டில் ஆராதனை, துதிகள், ஜெபங்கள் வர வர ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாய் கொண்டு வரதான் படும். அழுகை நாட்கள் இருக்கலாம், பலவீன நாட்கள் இருக்கலாம், பிரச்சனை நாட்கள் இருக்கலாம், நிம்மதி இல்லாத நாட்கள். ஏண்டா வாழ்க்கை, ஏன் நான் வாழணும், எனக்கு வாழவே பிடிக்கல, என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லா இல்லை, ஒழுங்கில்லை, எதுவுமே ஒழுங்கில்லை. ஆம் தேவ பிள்ளைகளை, ஒழுங்கு இல்லாததை ஒழுங்குபடுத்தும்படி தேவன் ஆதியிலே இறங்கி வந்தார், ஒழுங்கினத்தை ஒழுங்குபடுத்தினார். இந்த காலையில் நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் அநேக ஒழுங்கினங்களை ஒழுங்குபடுத்த போகிறார், அநேக மாற்றங்கள் வரப்போகிறது. நீங்கள் கர்த்தரை தேடுவதும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பதினால் உங்கள் வாழ்க்கை ஒன்றும் கெட்டு போவதில்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்க போகிறார். பாவிகளாய் இருந்த நம்மை அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம். காய்ந்து போன வாழ்க்கை இல்லை, ஒரு யூஸ்லெஸ்ஸான வாழ்க்கை இல்லை, உங்க வாழ்க்கை ஆச்சரியமா நான் மாற்ற போறேன். ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமா இருந்து இரவும் பகலோட வேதத்தை வாசிக்கிற, அந்த வார்த்தையை ஆராய்கிற, அந்த வார்த்தையை நேசிக்கிற, அந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணுகிற மனுஷர்கள் எல்லாம் பாக்கியவான்களாம். ஆமென். டாக்டர் சொல்லுவான், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, உன் கடவுளை கூப்பிடுன்னுவான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த சத்தியத்தை உன் காதுகளில் கேட்ட நீ வாயிலே வாசிக்க ஆரம்பித்து இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சுன்னா ஏதோ ஒரு மாற்றம் வாழ்க்கையில் வருதுன்றார். ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை இரவு எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ உடம்பு சரியில்லைன்னு அவங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ அவங்க ரூமில், ஜோயல் ரூமில் அவங்க உட்காந்துருந்தாங்க. இப்போ ஜோயல் ஒரு சிஸ்டமில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ அவங்க கூட போய் பார்க்கறதுக்கு நான் போனேன். உடனே என்ன பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர், என்னோட கிட்னி பிளாடர்லாம் ரொம்ப ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கான், ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாத்ரூம் போய் டாய்லெட்லாம் போய் உட்காரும்போது எழுந்துக்கும் போதெல்லாம் பயங்கர பெயின் வருது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எனக்காக ஜோமனு. நான் அவங்கள பார்த்து சொன்னேன், ஒரு பிரச்சனையுமே அங்கே இல்லை உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு நான் சிஸ்டம் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். அடுத்த நாள் காலைல அவங்க ஸ்கேன் எடுக்க போகிறாங்க. என்கிட்ட வந்துட்டு லினட் ரூமில் வந்துட்டு சொன்னாங்க, எனக்கு ஜோம் பண்ணி அனுப்புகிறீங்களா, இப்போ எனக்கு ஸ்கேன் எடுக்க எந்த ப்ராப்ளமே இருக்கக்கூடாது. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு ஜோம் பண்ணி, ஆண்டரே ஜோம் பண்ணி சுகம் ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லை, நீங்கள் போங்கன்னு. ஆனால் அவங்களுக்கு அது ப்ராப்ளம் உள்ளே இருந்தது. போய் ஸ்கேன்லாம் எடுத்து முடித்து ரிசல்ட் வருது, ஒன்றுமே இல்லை, கிளியராக இருக்கு. ஹல்லேலூயா. சத்தியம் உள்ளே இருக்குமானால் வார்த்தைகள் கனிகளாய் மாறும். சத்தியத்தை நம்புறவங்க வாழ்க்கையில் ஜீவனும் ஆயுசு நாட்களையும் பூரணப்படும். இவ்வளோ அருமையான வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்குள்ளே கொடுத்து சொல்றாரு, இது உனக்கு பாக்கியத்தை கொடுக்கும். அப்படின்ற நீ நல்ல கனம், புகழ்ச்சி, சந்தோஷம், திருப்தியாக உன்னால் வாழ முடியும். ஆனால் உன் வாயில் நீ இது ஆகலை, இது முடியல, இது கஷ்டம் என்று புலம்புறிய தவிர சத்தியத்தை உள்வாங்கி சத்தியத்தின்படி நீ பேச ஆரம்பிக்க வேண்டும். அவர் சொல்கிறார், நீ என்னில் நிலைத்திருப்ப, நீ கனி கொடுப்ப, நீ என்னில் நிலைத்திருப்பன்றாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு நிலைத்திருக்கிற அனுபவம் உனக்கு இருக்குமானா அவர் சத்தத்தை உன்னால் கேட்க முடியும், அவர் பிரசன்னத்தை உணர முடியும், அவருடைய சமூகத்தை நாம் பார்க்க முடியும், அவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க பாக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இந்த வேதத்தை வாசிக்க, இதை தியானிக்க, இதன்படி உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள அமைக்க தீர்மானிக்கும் போது எண்ணிட்ட உடனே அதை செயல்பட பழக்கத்தில் கொண்டு வந்துட்டதுமே ஆண்டவர் உன்னை வறண்ட இடத்திலிருந்து ஒரு நீர் ஓடுகிற ஒரு ஆசீர்வாதமான இடத்துல உன்னை கொண்டு வந்து வைப்பதை நீ பார்க்க ஆரம்பிப்ப. அது நீர்க்கால் ஓரமாக இருக்கிறது என்றால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போதும் அப்படிப்பட்ட ஜீவ நதியாக இருக்கிறார். அவரில் நான் நிலைச்சிருக்கும் போது எனக்கு வேண்டிய எல்லா ஜீவ தண்ணீரும் என் வளர்ச்சிக்கு வேண்டியதை அவரிடத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். என் அப்பன் எப்போதும் ஆசீர்வாதமானவராக இருக்கிறார். அதில் சரியான அந்த
ஐக்கியத்தில் இல்லைன்னா நம்மளை அப்படிப்பட்ட இடத்துல நம்மளை அவருடைய நம்ம வாழ்க்கை அவர் அப்படி அமைக்க அவரால் முடியாது. என்ன சார் எப்படி இருக்க? ஆமாம். எப்படி இருக்க? எவ்வளோ சம்பாதிக்கிற? அதே 10,000 ரூபாய் தான், ₹1 கூட யார்லையா? இன்றைக்கி நீ வளரணும், ஆசீர்வாதமாக மாறணும். நிச்சயமாக சொல்கிறேன், உண்மை உள்ளவன் கர்த்தர் சொல்கிறார் பரிபூர்ணத்தில் ஆசீர்வதிக்க. இன்றைக்கி உங்கள் முயற்சி ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கொண்டு வரப்போகுது. நீங்கள் ஆசீர்வாத கனி உள்ளவர்களாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். கர்த்தர் நீங்கள் சுதந்தரிக்க செய்வார், நீங்கள் சுதந்தரிக்க செய்வார், உங்களை சுதந்தரிக்க செய்வார். ஆமென். அவங்க அப்படி இருப்பார்கள். அவங்க செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறிடும். பேசினா நடக்கும், நீ யோசிக்கிறது நடக்கும், நீ சொல்றது நடக்கும். ஏன்னா உனக்குள்ள இருந்து ஒரு ஜீவ நதி, நீ விதைத்ததெல்லாம் துக்கும் தண்ணீராய் மாறி அது வளர வைக்கும். சொல்லுங்க, என் வாழ்க்கை மாறும், என் குடும்பம் மாற்றம் பார்க்கும், என் குடும்பத்தில் சந்தோஷம் வரும், என் குடும்பம் சேரும், நாங்கள் வாழ்ந்து சந்தோஷமாக இருப்போம், நாங்கள் கர்த்தருக்குள்ள சாட்சியாக இருப்போம். நான் இழந்ததெல்லாம் எனக்கு இயேசு சாமி திரும்ப கொடுப்பாரு. ஆமென், ஆமென். அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நிலைச்சிருக்கிறேன்னா நிச்சயமா ஜெயத்தை எடுப்பேன், ஜெயிப்பேன், நான் தோற்று போக மாட்டேன். சத்துருவே, என் வாழ்க்கையை நீ ஒரு நாளும் அழிக்க முடியாது. இயேசு எங்க கூட இருக்கிறாரு. நிச்சயமா நாங்கள் எல்லாவற்றிலையும் தப்பி பிழைக்கிறோம். ஆமென், ஆமென். அடுத்த வசனத்துக்குள்ள போயிடலாம் வாங்க. துன்மார்க்கருக்கு அப்படி இல்லை. ஏன்னா அவங்க இங்கே முதல் நம்ம இந்த யோவான் 15:16 பார்த்தோம், நிலைச்சிருந்தார்கள். இங்கே பார்க்கும்போது துன்மார்க்கன் அப்படி இல்லை. அவன் நேற்று ஒன்று பேசுவான், இன்னைக்கு ஒன்று பேசுவான், நாளைக்கு ஒன்று பேசுவான். அவன் துன்மார்க்கன் ஒரு நிலை இல்லாம காற்றுக்கு பறக்கிற குப்பை போல பதற போல போவான். அதனால அவன் பேச்சில் எதுலையுமே உண்மை கிடையாது. ஏன்னா அவன் காற்றுக்கு அப்படி பறக்கிறானா மாறுறானா, காரணம் என்னன்னா அவனுக்குள்ளே சத்தியம் இல்லை. சத்தியம் ஏன் இல்லைன்னா சத்தியத்துக்குரிய சத்திய வார்த்தைக்கு அவன் பயப்படலை, அதை அவன் நேசிக்கல, அந்த வார்த்தையில் அவன் வாழ்க்கையை கட்டி எழுப்பலை. துன்மார்க்கன் காற்றுக்கு பறக்கிற பதரை போல இருக்கான். நீதிமான் அப்படி இல்லை. நீதிமானை கர்த்தர் விழுந்ததுமே ஒரு முறையில் 7 முறை 70 முறையும் அவனை எழுப்பி நிறுத்துறதுக்கு அவர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல நீதிமானுக்கு ஒரு வழி அடையும் போது 7 வழியை திறக்க அவர் வல்லவரா இருக்கிறார். உனக்கு ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பதில் உண்மை உள்ளவர். நல்ல சத்தியத்தை நம்ம வாசிக்க 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 நம்ம கனி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். உலக படிப்பிலேயும் கர்த்தர் உங்களை முதன்மைக்குரியவர்களாக மாற்றுவார், ஞானத்தில் சிறந்தவர்களாய் மாற்றுவார், சம்பாத்தியங்கள் வேலையில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார், மேன்மையான பேர் புகழ் அடையக்கூடிய ஸ்தானத்தில் தான் வைப்பார். ஆமென். அடிமைப்பட்டு போக விட மாட்டார். கண்டிப்பாக உங்களை உயர்த்துவார். கண்டிப்பாக உங்களை பார்த்து ஜனங்கள் மதிக்கும்படி, மரியாதை செலுத்தும்படி உங்கள் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கூட்டி கொடுப்பார். ஆமென். உங்களை கொஞ்ச காலத்தில் வித்தியாசமாய் பார்க்க போகிறார்கள். உங்களை ஒரு மதிப்புக்குரியவர்களாய் பார்க்க போகிறார்கள். உங்களை கர்த்தர் அப்படிதான் செய்ய போகிறார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நான் நீர்க்கால் ஓரத்திலே நட்டுவிட்டேன், அவர்கள் எனக்குள் நிலைத்திருக்கிறதினால அவர்கள் மிகுதியான காரியத்தில் அவங்களை நான் கொண்டு வருவேன். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்க, செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர், நான் முன்னேறணும். நான் சொல்றேன், முன்னேறணும்னா பெருசா திட்டம் போடு, பெருசா பேசு. ரொம்ப பெருசா பேசுறேன். ஆமா, பெருசா தான் பேசுவேன். பெரிய திட்டமிடு, பெரிய காரியங்களை பேசு, அதற்காய் முயற்சி பண்ண ஆரம்பி. கதவை திறந்துட்டார்னா அதுக்கப்புறம் பெரிய காரியங்கள் பெரிய காரியத்தில் கொண்டு போயிடும். ஆமென். அப்போது நீங்கள் சொல்லுவீர்கள், கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை எனக்கு அவர் செய்தார். ஆமென். ஆகையால் துன்மார்க்கன் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான் சபையிலும் நிலைத்திருப்பதில்லை. யோவான் 15:16 வாஸ்தவ போலவே நிலைச்சிருக்க மாட்டார்கள். யார்? துன்மார்க்கன். யார்? சத்தியம் இல்லாதவன். யார்? உண்மை இல்லாதவன். யார்? தேவ பயம் இல்லாதவன். இவெல்லாம் சபையில் நிலைச்சே இருக்க மாட்டான். இவங்கெல்லாம் சபைக்கு வெளியே தான் வேலையாக இருப்பாங்க.
உள்ள இருக்க மாட்டாங்க. சபை சத்தியத்தில் எவன் நிலைச்சானோ அவனை இந்த சபைக்குள்ள இருந்து வெளியே யாராலுமே அனுப்ப முடியாது. காரணம், அவன் நிலைத்திருக்கும்படியாய் உறுதியாக்க. ஆமென், ஒரு ஆமென் சொல்லு பார்க்கலாம். அந்த விசுவாசம் உள்ளவங்க எல்லாம் தலைக்கு மேல கைகளை தட்டி, நிலைத்திருக்க நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன். ஆமென். இன்றைக்கு காற்றுக்கு பறக்கிற பதராகிய துன்மார்க்கர்களும் பாவிகளுமா நம்ம இருந்து இயேசு என் கூட இருக்கிறார் என்று சொன்னால் சத்தியம் ஏற்றுக்கொள்ளாது. 1000 சாக்கு போக்குகளை சொல்லி வந்து சொன்னாலும் சத்தியம் ஏற்றுக்கொள்ளாது. இயேசு உனக்காக வணைந்து வர மாட்டார், நீ அவருக்காக மாறணும். ஹல்லேலூயா. சத்தியம் உனக்குள் இருக்க வேண்டும். சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நீ நீதிமானாய் மாறி இருக்க வேண்டும். நீதிமானாய் மாறினவன் சத்தியத்தை விட்டு விலகவே மாட்டான். நீதிமான் இயேசுக்காக இரத்த சாட்சியாகவும் மரிப்பதற்கு அவன் தன்னை ஒப்பு கொடுப்பான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவருக்காக நான் எல்லாவற்றையும் இழக்க தயார் என்று சொல்லுகிறார். இந்த நேரத்தை நீங்க கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில கனிகளுக்காகவே. நீங்கள் மிகுதியான கனிகளை பார்க்க போகிறீர்கள். அடுத்த வசனத்தில் பாருங்கள். அவர்கள் கர்த்தர் நீதிமான்களின் வழிகளை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழியும் அறிந்திருக்கிறார். நீதிமான்களின் வழியை அறிந்தார், நீதிமான்களுக்கு தீர்காயுஷு. துன்மார்க்கருடைய வழிகளை நான் அறிந்தேன், அவருடைய வழி அழிவு. எந்த ஆலோசனைக்கு நீ ரொம்ப செவி கொடுக்குற நண்பா, சகோதரா, சகோதரி, அம்மா? ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்க கேட்க நம்ம குடும்பம் உருப்படும், நம்ம குடும்பம் நல்ல நிலைக்கு வரும். நம்ம குடும்பத்தோட ஆண்டவர் பேசுவார், அவர் சத்தியங்கள் கேட்போம். அந்த சத்தியம் கேட்க கேட்க நம்ம குடும்பமானது ஒரு பொன்னை போல புடமிடப்பட்டு அது பிரகாசமுள்ள விலை மதிப்புள்ளதாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. எல்லாம் சொல்லும், ஏன் சர்ச்சைக்கு போற, எதுக்கு போற, ஏன் போற? அது அழிவுக்கு உன்னை வழிகாட்டு. ஆனால் சத்தியம் என்ன சொல்கிற? சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல் நீங்கள் விட்டு விடாது இருக்கும்படி அவர்களுக்கு கடினவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். அப்போ கர்த்தரை தேடுறது நம்முடைய வாழ்க்கையில் ஊற்றாண்டை நம்மை கொண்டு போகிறது. ஊற்றாண்டை கொண்டு போவது எதற்காக? நம்முடைய வாழ்க்கையை வளர்ந்து கனி கொடுக்கும்படியா. நீங்கள் கை வச்சு ஜெபம் பண்ணும்போதே அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க பேசும்போதே காரியங்களின் தண்ணீரை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. சில வழியெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதுனால அது திறக்கல 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 திறக்கலன்னு தான் உன் வாய் பேசுது. ஆனா உன் வாயினால ஒரு நாள் அதை திறக்கும்படி நீ கட்டளை இன்னும் கொடுக்கல. நீ என்னைக்கு நீ உன் வாழ்க்கையில விசுவாசம் வந்து உன் வாழ்க்கையின் அடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை உன் வாயால நீ திறக்க ஆரம்பி. ஒரு 4 நாள் சொன்னேன் பாஸ்டர், ஒன்றும் இல்லை, அதனால விட்டேன், வெறுப்பாகி போச்சு. ஆண்டவர் சொன்னார், 10 நாள் பாடுபடுவேன், 11ஆம் நாள் நான் பொறுத்து இருக்க மாட்டேன், உன் காரியத்தை நான் நிறைவேற்றிட்டு போயிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசுங்கள், பேசுங்கள், உங்களுடைய அதிகாரத்தை பேசுங்கள். சபையை நீ பேச ஆரம்பி. உன் ஆசீர்வாதத்தை நீ வா என்று கூப்பிட ஆரம்பி. உன்னுடைய தடைகள் மாறும்படி கட்டளையை முழக்க ஆரம்பி. ஏன்னா உன் வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை தடுத்திருக்கிற தடைகளை உடைக்கிறதுக்கு உன் விசுவாச ஆயுதத்தை நீ எடுத்து அவர் நாமத்தில் பேச ஆரம்பிக்கும் போது வரும் என்று நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு பிரச்சனை இருக்கா, பாடு இருக்கா, பலன் இருக்கா, வேதனை இருக்கா, மரண பயம் இருக்கா, பாவத்தை ஒப்பு கொடு. ஏசப்பாட்ட வந்து சொல்லு, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிட ஆண்டவர், எனக்கு சுகத்தை கூட ஆண்டவர், எனக்கு விடுதலை கூட இயேசுவேன்னு கேளுங்க. அவர் மனதுருகி உன் வியாதியிலிருந்து உன்னை விடுவிப்பார். அவரும் பாவத்துக்காக மரித்தார். ஏன்னா நீ கனி கொடுக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க முடிஞ்சு போச்சுன்னு, 38 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு. இயேசு வந்து சொன்னார், நீ சுகமாகணும்னு விரும்புறியான்னு கேட்டார். எல்லாரும் முடிஞ்சிடுச்சுன்றான். அவர் கேட்கிறாரு, சுகமாகணும்னு விரும்புறியா? ஆபிரகாம், சாராள் முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆண்டவர் வந்து சொல்றார், திரும்ப வருவேன், குழந்தை இருக்கும்ன்றார்.
உலகம் முடிஞ்சிச்சு, தோற்றுட்ட, அவ்வளவுதான் சொல்லலாம். ஆனா அடுத்த ஒரு சத்தத்துக்கு உன் செவியை நீ திறக்காத வரலும் இந்த செய்தி தான் உன் வாழ்க்கையில கேட்ப. அது உன்னை பலவீனாக்கிட்டு இருக்கும். ஆனா ஒரு சத்தத்தை இன்னொன்னு கேட்கல, அதை கேட்கறதுக்கு தான் சபைக்குள்ள வர. அந்த சத்தம் பரிசுத்த வேத வார்த்தையாய், இயேசுவின் திருமொழி வார்த்தையாய் வருகிறது. அது உனக்குள் வரும்போதுதான் இல்லாதவை இருக்கிறதாய் மாற்றுகிறது, முடியாததை முடிக்கிறது, ஆகாதது ஆகிறது. ஹalleluya. எபிரேயர் 6:7. எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அடிக்கடிக்கு மழை பெய்து கொண்டே இருக்கிறது. எதற்கென்றால் உன் விதை வளரணும். நீ பூமி கீழே இருக்கக்கூடாது, பூமிக்கு மேலே நீ பலன் கொடுக்கணும். நீ பாவத்துக்குள்ள நீ இருக்கக்கூடாது, பாவத்துக்கு மேலே நீ வாழணும். அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்திலே அந்த தண்ணி இருக்க என்று பயிரிடுகிறானே, ஆமென், அந்த நிலமானது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என்றால் என்ன சொல்ல வருகிறேன்? அடுத்த வசனத்தை படிச்சிடுங்க. முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததையும் சபிக்கப்படுகிறது கேட்டதுமாய் இருக்கிறது. இந்த நிலம் முள்ளையும் முள் பூண்டுகளையும் முளைக்க வைக்கக்கூடாது. அப்படி வரும் என்றால் அது சபிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் அதை சபிக்கிறார். ஆனால் நல்ல விதை, நல்ல கனிகளை கொடுக்கிற மரங்களுக்கு அப்படிப்பட்ட நிலங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வாழ்க்கையை நீங்க நீதிமானா வாழ்றீங்களா பாவியா வாழ்றீங்களான்றது இதில் நீங்க புரிஞ்சுங்க. நீதிமானான வாழ்க்கை, கனி உள்ள வாழ்க்கை வாழணும்னா இயேசு உங்களோட இருந்து உங்களை ஆசீர்வச்சிட்டே வருவார். அதான் அவன் சொல்றார், இலை உதிராது இருக்கிற மரத்தை போல. ஆமென். அது கனி உள்ளதா இருக்கிறது, அது மிகுதியான கனி கொடுத்துட்டே இருக்கும். அந்த மரம் என்னைக்குமே இல்லைன்னு நிற்காது, அது கொடுத்துட்டே இருக்கும். அது தன் காலங்களுக்கு தன் கனிகளை கொடுத்துட்டே இருக்கு. இலை உதிராது இருக்க மரம் அப்படின்னா செழிச்சுக்கிட்டே இருக்குமா. ஆனால் துன்மார்க்கமான வாழ்க்கை, அது அந்த நிலம் என்னன்னா முள்ளுகள், அது வேதனை தானே, அது கஷ்டத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய இருதயமானது திருக்குள்ளது மகா கேடுள்ளது, இருளா இருக்கு, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாது, சத்தியத்தை ஏற்றுக்காது, அடங்காது, தேவனுக்கு பயப்படாது. இது மாறணும்னா சத்தியம் உள்ள வாசிச்சுட்டே இருக்கணும், தியானிக்கணும். ஒவ்வொரு நாள் வாசிக்க உன் இடமானது ஆசீர்வாதமாக மாறுது. கொஞ்ச நாளுக்குள் நீ சொல்ல ஆரம்பிப்ப, என் நிலைமையே கர்த்தர் மாற்றியிருக்கார், என் குடும்பம் மாறி இருக்கு, என் பிள்ளைகள் மாறி இருக்கிறார், என் புருஷன் மாறி இருக்கார், என் மனைவி மாறி இருக்கிறார். வீட்டில் ஒழுங்கு நீங்கள் கொண்டு வரும்போது, ஒழுக்கத்தை கொண்டு வந்து, தேவ பயத்துக்குரிய தேவ நேரத்துக்குரிய ஒழுக்கத்தை நீங்கள் கொண்டு வரும்போது உங்கள் நிலமானது ஆசீர்வதிக்கிறார். அது வளரும். அது எப்போதும் அதற்கு வேண்டிய தண்ணீர் கொடுக்கப்பட்டுட்டே இருக்கும். அதே போல பாவத்துக்கு செத்து நம்ம நீதிக்கு பிழைத்து விட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒன்றுக்கு மறிக்கணும். அது செத்தால் தான் அடுத்த ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். ஒரு காரியத்துக்கு நம்ம மறிக்கணும். இயேசு மரித்தார், நம்முடைய பாவத்துக்காக மரித்தார். அதனால நம்ம எல்லாம் நீதிமான்களாக மாற்றுவதற்கு அறிந்து கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க, யோவான் 12:24. யோவான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். சாகாத வரலும் அது அப்படியே தான் இருக்குமா. நீ ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக உன் பாவத்துக்கு நீ மரித்து நீ இயேசுடைய பிள்ளையா மாறத்துக்கு உன் பாவத்தெல்லாம் நீ சாவுக்கு ஒப்பு கொடுத்துடணும். என்னை விட்டு போ என்று சொல்லணும். அந்த பாவத்திலேயே நம்ம வாழக்கூடாது. பாருங்க, அது மாறணும். பேச்சு மாறணும், வாழ்க்கை மாறணும், எல்லாம் மாறி ஜப நேரத்தை, திருடுற நேரத்தை ஜப நேரமாக ஆக்கணும், வேதத்தை வாசிக்க திருடுற நேரத்தை வேத நேரமாக மாற்றணும், பாடணும், ஆராதிக்கணும். இப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ளும்போது தான் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் செத்ததினால மிகுந்த பலனை கொண்டு வர்றதாய் மாறுகிறது. ஒரு விதை சாகாதவர்களும் அது பலனை கொடுக்காதான்.
அப்போது பாவம் ஒரு மனுஷனில் இருக்கும்போது அவன் நீதிக்குரியவனா மாற முடியல. ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஞானஸ்தானம் இதை தான் சொல்கிறது. பாவத்துக்கு மரித்து அவன் நீதிக்கு பிழைக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் சாதனையாளர்களாய் மாறப் போகிறீர்கள். கொஞ்சம் பலன் இருந்த அந்த கொஞ்சம் பலத்தை எடுத்துட்டு போய் ஆண்டுட்ட உண்மையா இருங்க. ஒரு சின்ன தொழிலை தொடங்கினாலும் ஜெபியுங்கள், ஒரு நாளும் ஜெபியுங்கள். கிடைக்கிற பணத்தை வைத்து ஜெபித்து ஆண்டுக்குரியது என்றதை ஆண்டுக்கென்று கொடுங்கள். இப்படியெல்லாம் நீங்கள் உண்மையாய் மாற மாற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையுடைய பிரதிபலனை மிகுதியாய் மாற்றுவார். இவைகள் எல்லாம் நீங்கள் திரும்ப வீட்டில் போய் பொறுமையாய் நீங்கள் வாசிக்க வேண்டும். ஆமென். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும். தனித்திருந்தால் அது கனி மிகுந்தியாய் மாறாது. ஆனால் சத்தால் ஒளியே அது மிகுந்த பலனை கொடுக்கும். இன்றைக்கு இயேசுக்காக இன்றைக்கு நான் எல்லா பாவத்தையும் எல்லா ஆசா பாசங்களையும் விட்டு அவருக்காக நான் வருகிறேன் என்று சொல்லுகிற உங்களை கர்த்தர் மிகுந்த பலனுள்ளவர்களாய் மாற்றப் போகிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை ஆளுகை செய்கிற எல்லா காரியத்தையும் விட்டு கிறிஸ்துவுக்காக பிறக்க போறீங்க? ஆமென். ஒரு புது சிருஷ்டியா மாற போறீங்களா? இன்னிலிருந்து ஆண்டுக்குரிய நேரத்தை ஆண்டுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் 12:25. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான். ஹல்லேலூயா. சில காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும். ஆமென். ஆராதனைக்கு வர்றது காட்டிலும் இன்னொன்று முக்கியமா உன் வாழ்க்கையில வருது என்றால் அதை நீ வெறுக்க வேண்டும். ஆராதனைக்கு வருவதை காட்டிலும் வாழ்க்கையில எது உனக்கு முன்பதாய் வந்து தடை செய்கிறதோ அதை நீ வெறுக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், அதற்காய் நஷ்டம் குப்பை என்று நான் உதறி தள்ளினேன்றார். உதற வேண்டும். ஹல்லேலூயா. அதை வெறுக்காத வரலும் உன் நிலம் ஆசீர்வாதமா மாறாது. ஹல்லேலூயா. நீங்கள் என்னில் நிலைத்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கனி கொடுப்பதற்காக நான் ஆசைப்படுகிறேன். உங்களை கனி உள்ளவர்களாய் நான் மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே சில ஸ்நேகங்களை சில காரியங்கள் தேவன் அண்டை வரக்கூடாதபடி எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் நீ வெறுத்து விட்டு அவரை தேடுவதற்கு இது தடை என்றால் இது எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி அதை விட்டு நீ வெளியே வரும்போது கர்த்தர் உன் நிலத்தை ஆசீர்வதிப்பார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அது நித்திய ஜீவ காலமும் உன்னை அது காத்துக்கொள்ளும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுறவன் ஒரு நன்மையும் அவனுக்கு குறையாது. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேடுறவங்க ஒரு நன்மையும் குறைவே படாது. ஹல்லேலூயா. ஆகையால் ஆண்டுக்காக சில காரியங்கள் நம்முடைய மாம்சமானது விட்டு கொடுக்காம போர் செய்கிற ஆவிக்கு விரோதமாக போர் செய்கிற அதெல்லாம் உடைக்கணும். உபவாசம் எடுக்கணும் போல ஆசையாக இருக்கும், ஆனால் எடுக்க மாட்டீங்க. ஜெபிக்கணும் போல ஆசையாக இருக்கும், ஜெபிக்க மாட்டீங்க. பைபிள் படிக்கணும் போல இருக்கும், பைபிள் படிக்க மாட்டீங்க. சபைக்கு போகணும் போல இருக்கும், சபைக்கு போக மாட்டீங்க. இதெல்லாம் உங்களை அப்படியே தடை பண்ணுது பாருங்க. இது எல்லாத்தையும் விரட்டும் போது தான் ஆவியில் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்க. அதில் தோற்று போகக்கூடாது. அதில் ஜெயிச்சு எழும்பி வரும்போது தான் நீங்கள் எழுப்பீங்க. இல்லைன்னா வார்த்தையில் மட்டும்தான் கடவுளே எனக்கு செய்ய மாட்டீங்களா, கடவுளே அவர் எல்லாம் செய்வார். உன்கிட்ட அவர் என்ன பேசுறாரோ உணர்த்துறாரோ அதுக்கு நீ கீழ்ப்படியும் போது தான் கர்த்தர் சொல்றார், உன்னை அதை நீ வெறுத்ததினால உனக்கு நான் ஜீவனை கொடுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, மூன்றாவதாய் சொல்லி பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம். தேவன் நம்மிலும் அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டிய தருணத்தில் நாம் கண்டிப்பாய் வந்து விட வேண்டும். யோவான் 15:4-5. என்னில் நிலைத்திருங்கள் அன்று சொல்றாரு, என்னில் நிலைச்சிருங்க. நிலைச்சிருந்தாதாங்க சரியா இருக்கும். நிலைச்சில்லாம ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இப்படி இருந்தீங்கன்னா நல்லது நடக்கிற போல இருக்கும், பிரச்சனை மோதும். பிரச்சனை மாறுற மாதிரி இருக்கும், திரும்ப வந்து ப்ராப்ளம் ஆகும். இப்படியே தான் ஏத்த இறக்கமா இருக்கும். நிலைச்சு நிற்க ஆரம்பிச்சிங்கன்னா அவர் வந்து நின்று எல்லாத்தையுமே மாற்றுவார். இந்த நிலைமை அப்படியே மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நிலைச்சு நில்லு. அதான் சொல்லுங்க, உனக்கு புத்தி கரெக்டா இருக்கட்டும், கரெக்டா யோசி. இப்படின்னா இப்படிதான் இருக்கணும், தப்புக்கு இடம் கொடுக்காத. இதுதான் சத்தியம்னா சத்தியம்தான். சத்தியத்துக்கு உண்மை சொல்லிட்டு போ, பொய் சொல்லாத.
பொய்ய பேசாத, உண்மை நில்லு. அப்ப அவர் உன் கூட நிலைச்சு நிப்பாரு. மனுஷனுக்காக நீ அப்படி இப்படி மாறினா அவர் உன் உண்மை இல்லைன்ட்டு உன்னை விட்டு பின் வாங்கிடுவார். அப்புறம் வர பிரச்சனையை நீ தான் சந்திக்கணும். உனக்கு அவர் யுத்தம் பண்ணமா, நீ சத்தியத்துல நில்லுன்றாரு. ஆமென். நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானா கனி கொடுக்க மாட்டாதது போல ஒரு கிறிஸ்தவன் இயேசுவோடு கூட இல்லாமல் கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டிருந்தால் அவர் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. உண்மையா அவருக்குள் நிலைச்சிருந்த அவருடைய ஆசீர்வாதத்தை நீ காணாம அதை இழக்க முடியாது. அது உனக்குரியது. சிறிய ஜபமோ பெரிய ஜபமோ ஜபங்கள் எல்லாத்துக்கும் அற்புதம் நடக்கும். தலைக்கு மேல கையை தட்டி நிலைத்திருக்கிறேன், கனி கொடுப்பேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என் நிலைமை மாறுகிறது, என் குடும்பத்தில் நிலைமை மாறுகிறது, பிரச்சனைகள் மாறுகிறது, என் கண்ணீர் மாறுகிறது, என் தேவைகள் எல்லாம் தேவனால் எனக்கு கொடுக்கப்படுகிறது, தடைகள் மாறுகிறது. என் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்க போது, அநேக நாளுக்கு பிறகு ஒரு ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு வருகிறது, கதவுகள் திறக்கப்படுகிறது. நான் இயேசுவோடு நிலைத்திருக்கிறேன். எனக்காக அவர் யுத்தம் பண்ணி சத்துருவின் கரத்திலிருந்து எனக்குரியதை மீட்டு கொடுக்கிறார். 1 யோவான் 2:27-28. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நீங்க அவரால பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைச்சிருக்கணும். அபிஷேகத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க எதுவுமே பயப்பட வேண்டாம். உங்க வார்த்தை என்னவோ அது அத்தான் நடக்கும். ஆமென். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதித்தது. அது சத்தியமாயிருக்கிறது, அது பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நீங்க நிலைச்சிருங்கயான்றாரு. நீங்க அவரால் பெற்ற அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்க. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள நிலைச்சிருந்ததுன்னா நீ பிரச்சனையை சந்திக்க மாட்ட. கர்த்தருடைய பலத்தினால ஜெயத்தை நீ பார்த்து கொண்டே இருப்ப. உனக்கா அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்ததை நீ பார்த்து கொண்டிருப்ப. நீ அவரால் பெற்ற அபிஷேகம் உன்னை நிலைச்சிருந்ததுன்னா ஏராள சாட்சிகளுடைய பாத்திரமா நீ வாழ்ந்து கொண்டிருப்ப. ஒவ்வொரு நாளும் சாட்சிகள் உன் வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. குமாசரைக்காரா 28ஆம் வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது அவர் வருகையில் அவருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமாயிருக்கும்படி அவரிலே நிலைத்திருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிலைத்திருப்போம். இயேசு வரும்போது அவரை முகமுகமாய் நாம் சந்திப்போம். ஹல்லேலூயா. நிலைத்திருப்போம். புத்தி இல்லாத அந்த 5 கன்னி ஸ்திரீகள் அபிஷேகம் குறைவாக இருந்தனால ஏமாற்றம் அடைஞ்சிட்டா. ஆனால் புத்தி உள்ளவர்கள் அபிஷேகத்தை தற்காத்து கொண்டார்கள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த அபிஷேகத்தை நீங்கள் நிச்சயமாக பாதுகாத்து கொள்ளணும். தேவன் நம்மை சுத்தம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியம் நடக்கும். யோவான் 15ஆம் அதிகாரம் 1-3 வரை அவர் சொல்லுகிறார் பாருங்கள். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்னை பார்க்கும்போது நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், நான் மெய்யான திராட்சை செடி, பிதா திராட்சை தோட்டக்காரர். ஆமென். 2ஆம் வசனம் பாருங்க. என்னிலே கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். சொன்ன துன்மார்க்கனுடைய வாழ்க்கை அழியும். சபைக்கே வராமல் வீட்டில் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது இல்லை. அது இன்னும் கஷ்டத்தின் மேல் கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும். நீ 10 ரூபா சம்பாதிச்சுன்னா 100 ரூபாய் கடன் இருக்கும் உன் வாழ்க்கையில். ஹலோ, மேய்ப்பனையும் சபையும் கனப்படுத்தி கீழ்ப்படியாத எந்த விசுவாசி இருக்கோ அந்த விசுவாசி 10 ரூபா கையில் இருக்கும், 100 ரூபாய் கடனில் இருக்கும். ஆனால் எந்த விசுவாசி மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அடங்கி ஆண்டவரேன் வந்து தன் வாழ்க்கையை சத்தியத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்குதோ அந்த வாழ்க்கை ஆண்டவர் சுத்தம் பண்ணுறாரு. அவங்க கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் இணைந்திருந்து கனி கொடுக்க முடியும். அவர் இப்போ என்ன சொல்றார்? இயேசுவோடு நீங்கள் இணைந்திருங்கள் என்று சொல்லுகிறார். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுறார். அப்போ சிலவங்களுக்கு அந்த விருப்பம் வராது பாருங்க, அதை கட் பண்ணிடுறாராம்.
இன்னைக்கு உங்களால் ஜெபம் பண்ண முடியலையா? பைபிள் படிக்கலையா? அபிஷேகத்தில் ஜெபம் பண்ணலையா? நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவரோடு சேரலன்றாரு. நம்மை நாம் மாற்ற வேண்டும். ஆமென். இயேசுவோடு போய் இணைந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்துக்குள்ளே வாங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசம், நான் உங்களுக்கு பிரசங்கித்த என் வார்த்தை, இப்பொழுது அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டீர்களே, இன்னைக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்கணும், உங்கள் கூட தான் ஆண்டவர் நான் இருப்பேன். அப்படி இருப்பீர்கள் என்றால் நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், சுத்தம் பண்ணுறார். சுத்தம் பண்ண பிறகு தான் தாங்கிட்ட சேர்த்துப்பார். இன்னைக்கு ஏதோ ஒரு சுத்தம் நடக்குது நமக்குள்ள. ஆமாம், இதுவரையில் தப்பு பண்ணியிருக்கேன், ஒழுங்கா நான் இல்லை, கர்த்தர் இயேசுவோடு நான் ஒழுங்கா இல்லை, இன்னைக்கு நான் என்ன சுத்தம் பண்ணிக்கிறேன். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய், உருவ குத்தத்தக்கதாய், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகுக்கிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் உபதேசத்தில் சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்றால் அவருடைய உபதேசம் ஒரு பட்டயம் போல ஒரு கருக்கானதாய் வந்து நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தெல்லாம் செப்பரேட் பண்ணி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துகிறது. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தாதான் அது அவரால் செய்ய முடியும். எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அவைகள் ஆத்துமா ஆவியெல்லாம் பிரிக்குது. எதுக்கு செட் ஆகல எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி அமைக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஜெபன்றது ஒழுங்காக மாறுது. கர்த்தரை சபைக்கு வர்றது அழகாக பைபிள் தூக்கி டீசெண்டாக அழகாக வர்றது மாறுது. ஒருத்தங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிற வேலைக்கு வாஞ்ச வருது. ஒருத்தங்களை ரட்சிப்பில் நடத்துறதுக்கு பாரம் வாஞ்ச வருது. வாரத்தில் ஒரு நாள் ஆகிலும் சபைக்காக, தான் குடும்பத்துக்காக, தேசத்துக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கணுன்ற தாகம் வருது. இதெல்லாம் வந்து அந்த சுத்தம் வரும்போது தான் அவர்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் மாறுகிறார். இல்லைன்னா என்ன ஆகிடும்? சபைக்குள்ளே இருக்கிற வாலிப பிள்ளைகளானாலும் சரி, யாராலும் சரி, ஒரு ஊழியமும் செய்யாமல் அப்படியே ஒரு கட்டப்பட்டவர்களாக இருப்பாங்க. 10 பேர் கட்டப்பட்டிருக்காத 11ஆத்தையும் கட்டி போட்டுற வேண்டியதான். நீ எதுவும் செய்யாத, நானும் கம்மியாக தான் துதிப்பேன், நீயும் கம்மியாக துதி. நானே லேட்டாக போவேன், நீயும் லேட்டாகவே வா. எனக்கு ஒரு பாட்டும் தெரியாது, நீ அந்த பாட்டும் கற்றுக்காத. எல்லாம் அப்படி அமுக்கி 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 கூட்டிகிட்டு போயிடும். இன்னைக்கு உன் ஆவி பக்கத்தில் இருக்கிறவனை தட்டி எழுப்பணும். ஆமென். இந்த ஒரு வாரம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு வந்து பாருங்களேன், நீங்கள் இங்கே வந்து உட்காந்து ஆராதிக்கிறத மற்றவங்களுக்கு எரிச்சல் வர மாதிரி இருக்கும். ஏன்னா நீ அவருக்குள்ள களி கூறுவ, ஆர்ப்பரிப்ப, மகிழ்வ, அகமகிழ்வ. ஆமென். மாற்றுகிறாரு. சங்கீதம் 37:5 வாசித்துருங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் உங்க வாழ்க்கை இந்த கால வெள்ள இயேசு கரத்தில் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கு? அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு எதெல்லாம் உன் வாழ்க்கையில பிரச்சனையா இன்னும் இருந்துக்கிட்டு இதெல்லாம் நடக்கலை ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்கியோ, ஆண்டவர் சொல்ற ஒரே வார்த்தை, உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்பு கொடு, உன் வழியை என்கிட்ட ஒப்பு கொடு, என் மேல நம்பிக்கை ஆயிரு, நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன்.